வாய்க்கு புறமொன்று பேசுவார்னு வள்ளலார் சொன்னது இவங்களுக்கு தான் போல. மேடையில கட்டி பிடிச்சிக்கிட்டு பாசமான கூட்டணின்னு சீன் போடுறாங்க. 2019 இருந்து பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, எங்களை யாரும் பிரிக்க முடியாதுன்னு. ஆனா உள்ளுக்குள்ள உன் கதை முடிய போகுதுன்னு காங்கிரஸ்காரனே திமுகவுக்கு குழி பறிக்கிறான். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு உண்மையை உடைச்சிருக்காரு. திமுகவோட 4 வருஷம் ஆட்சியில தமிழ்நாடு கடனாளி ஆகிடுச்சு. இது யூபியை விட மோசம்னு டேட்டா போட்டு உடைச்சிருக்காரு. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட திமுகவோட நிலைமையை இன்னைக்கு அலச போறோம். முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னு பாப்போம். அவர் ஒன்றும் பிஜேபி காரர்ல, ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர். அவர் என்ன சொல்றாருன்னா, 2010ல உத்தரப்பிரதேசத்தோட கடன் தமிழ்நாட்டை விட 2 மடங்கு அதிகம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு யூபியை முந்திருச்சு. கடனை மலை மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த கடந்த 5 வருஷத்துல திராவிட மாடல் அரசுல மட்டும் 2 மடங்கு ஏறிடுச்சு. வட்டி தொல்லை வேற. வட்டி கட்டுறதுல பஞ்சாப் ஹரியானாவுக்கு அப்புறம் நாம தான் நம்பர் 3. இதை கேட்டதும் திமுக ஐடி விங் உடனே அவர் RSS ஆளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடே, உங்க கூடவே 20 வருஷமா இருக்காரே, அப்ப தெரியலையா? இது எப்படின்னா, ஒன்னா சேர்ந்து திருடிட்டு மாட்டிக்கிட்ட உடனே அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற கதை தான். சரி, இந்த கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும். விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் ஏத்தம், பால்ல கலப்படம்னு மக்கள் தவிக்கும் போது நம்ம கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க? திமுக அரசாங்கம் ஒரு தப்பான முடிவு எடுத்தா இந்த கட்சிகள் எல்லாம் முதல்ல லைட்டா ஒரு அறிக்கை விடுவாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அறிவாலயம் கூப்பிட்டு ஒரு கவர் கொடுத்து அனுப்பிட்டா உடனே பல்ட்டி அடிப்பாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு திருமாவளவன் கேட்டதுக்கு திமுக ஒழுங்கா சீட்டு வேணும்னா அமைதியா இருன்னு அதட்டின உடனே இல்லைங்க தளபதி தான் எங்க தலைவர்னு சரணாகதி ஆயிட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு காரசாரமான கேள்வி. ஊழல் நடக்கும்போது தட்டி கேட்காத கம்யூனிஸ்டுகள், ஏழைகள் மேல கரண்ட் பில் சுமை விழும்போது அமைதியா இருக்கிற விசிகே, இவங்கெல்லாம் மக்கள் கட்சியா இல்ல திமுகவோட பி டீமா? இதனாலதான் இவங்களை சோஷியல் மீடியாவில் பங்கு கேட்காத அடிமைகள்னு வச்சு செய்றாங்க. இப்பதான் விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி, அதிகாரத்துல பங்குன்னு ஒரு அறிவிப்பு. இதுலதான் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தியோட செல்ஃப் கோல் ரகசியமே இருக்கு. 2026ல திமுக நம்மள மதிக்காதுன்னு காங்கிரஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் இப்பவே கடனை பாரு, தப்ப பாருன்னு திமுகவை மிரட்டுறாங்க. இத்தனை வருஷமா திமுக கொடுத்த கசப்பான மாத்திரையை விழுங்கிட்டு இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ விஜய் கொடுக்கிற பங்குங்கிற லட்டு இனிப்பா தெரியுது. இதுல யாரு ஜம்ப் ஆக போறாங்கன்னு தான் இப்ப அறிவாலயத்துல பீதி கிளம்பிருக்கு. ஒரு பக்கம் 9.5 லட்சம் கோடி கடன், இன்னொரு பக்கம் மின்சார வாரியத்துல 1.5 லட்சம் கோடி நஷ்டம். ஆனா அமைச்சர்களோட சொத்து மட்டும் எப்படி கோடிக்கணக்கில் ஏறுது? அரசாங்கம் கடன்ல இருக்கு, ஆனா அரசாங்கத்தை நடத்துறவங்க குபேரன் மாதிரி வாழ்றாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் பொருளாதாரம் போல. திமுக தப்பு பண்ணும்போது கூட்டணி கட்சி விசிகே, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக் எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு பேரு ஆதரவு இல்ல, அது கூட்டு சதி. மக்கள் கஷ்டப்படும் போது கைத்தட்டுற இவங்களுக்கு 2026ல மக்கள் சவுக்கடி கொடுப்பாங்களா இல்லையான்னு பாப்போம். நண்பா, அரசியல்ங்கிறது ஒரு தொழிலா மாறிடுச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது உண்மையா இல்ல அரசியல் நாடகமா? ஒண்ணு மட்டும் உறுதி, தமிழ்நாடு இப்போ ஒரு விளிம்புல இருக்கு. இந்த கடன் சுமை நம்ம குழந்தைகளை பாதிக்கும். இத பத்தி பேசாத எந்த கட்சியும் நமக்கு தேவையில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி உடையுமா? விஜய் சொன்ன கூட்டணி ஆட்சி சாத்தியமா? இல்ல அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சியா? காமெண்ட்ல உங்க ஆவேசத்தை காட்டுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையை உறக்க சொல்லுவோம்.